எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்க துவங்கினோம். அதிலே தான் நாம் தொடர்ந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு ஜெபிக்கிற ஒரு மிக முக்கியமான ஜெபம். ஆமென். ஒரு சபைக்கு எத்தனை ஜெப குறிப்பு இருக்கும், ஒரு சபைக்கு எத்தனை தேவைகள் இருக்கும், ஒரு சபையில் எத்தனை ஜனங்கள் வருகிறார்கள், எத்தனை பேருக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கெல்லாம் ஜெபிக்காமல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறது எதற்கென்றால், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீர் தந்தருள வேண்டுமென்று நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஒரு அப்போஸ்தலன் செய்கிறான் என்றால் நாம் அதிக முக்கியத்தை கொடுத்து நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. We got to give more importance into the prayer which Apostle Paul prayed for the church of Ephesians. Hallelujah. Because Apostle Paul is not just a man who just says what he feels, because he is a Pharisee. Amen. அவன் ஒரு பரிசேயன். He studied under the feet of Gamaliel. Amen. கமலியலுடைய பாதப்படியிலே படித்த ஒரு மனுஷன். அவன் வந்துட்டு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சன். அதாவது கரைச்சி குடிச்சவன் நியாயப்பிரமாணத்தை, அந்த முதல் 5 புஸ்தகங்கள் என்று சொல்லுகிற டோரா, the book of the law, the first 5 books of Moses என்று சொல்லுகிற புஸ்தகங்களை கரைச்சி குடிச்சிருக்கிறவன். ஆமென். நியாயப்பிரமாணத்தை குறித்தும் மற்ற சகல கட்டளைகள் கற்பனைகளை குறித்தும் பவுலுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, அவன் எல்லாம் அறிந்திருக்கிறவன். ஆமென். அப்படிப்பட்ட பவுல் இந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணுகிறார் என்றால் எவ்வளவு முக்கியத்துவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் இதன் மூலமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், ஒரு மனிதன், இன்றைக்கு உங்களுக்கு தேவை நிறைய இருக்கலாம், உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், நிறைய சோதனைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் நீங்கள் அவைகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறதை காட்டிலும் அவைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கான ஜெபத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே பவுல் சொல்லுகிறார், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துடும், உங்களுக்கு சுகம் வந்துடும், உங்களுக்கு பரிசுத்தம் வந்துடும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும், உங்களுக்கு தைரியம் வந்துடும், உங்களுக்கு தேவனிடத்தில் ஐக்கியம் வந்துடும், உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார், அங்கே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, திருப்பி நான் வாசிக்கிறேன் பாருங்கள், மிக அருமையான ஒரு காரியம். அந்த வசனத்தை எவ்வளோ முறை வாசித்தாலும் அவ்வளோ இனிமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மிக முக்கியமானது என்னவென்றால், உங்களுடைய வேலையை நீங்கள் அறிந்து கொள்வதை காட்டிலும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அறிந்து கொள்வதை காட்டிலும், உங்களுடைய துறையிலே நீங்கள் ஞானியாக இருப்பதை காட்டிலும், உங்களை படைத்தவரை நீங்கள் அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. You got to know your creator. That is the most important thing in this world, my friend. The most important thing in this world is that you need to know your creator. The reason he created you, the purpose he created you, the glory with which he created you. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் மனிதனை அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்திலே சிருஷ்டித்தார். மாத்திரமல்ல, எல்லாவற்றின் மீது அவனை அதிகாரியாக வைத்து தேவன் தன்னுடைய மகிமையினாலே அவனை முடிசூட்டினாராம். God gave man to be a head over the fishes of the sea, the birds of the air, the beasts of the field, and over everything that lives in the face of the planet earth. மனிதனுடைய, அதாவது உலகத்தில் இருக்கிற சகலவற்றின் மீது மனிதனுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனை எஜமானாக, அவனை அதிகாரியாக, அவனை அதிபதியாக, அவனை மகிமையின் ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் சிருஷ்டிகர்த்தர் உங்களை எப்படி சிருஷ்டித்தார், என்ன நோக்கத்துக்காய் சிருஷ்டித்தார் என்று அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளோ முக்கியம். அதுக்காக தான் பவுல் சொல்கிறார் எபேசியர் 1:18. ஆகவே தான் நம்ம அதை வாசித்தோம். தாம் நம்மை அழைத்ததினாலே, ஆண்டவர் உங்களை அழைத்ததினாலே. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரா இல்லையா? ஆண்டவர் என்னையும் அழைச்சிருக்கிறாரு, உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. தாம், அதாவது தேவன் உங்களை அழைத்ததினாலே உங்களுக்கு அதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு, தேவன் உங்களை அழைத்ததினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று மன்னிக்கும். அதுக்கு மேலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான,
அப்போ தேவ சித்தம் இன்னைக்கு என்னவென்றால் அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. The more you know your God, உங்கள் தேவன் அறிஞ்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தங்க? ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்வு அவர் சொல்லிடுவார். உங்கள் போராட்டத்துக்கெல்லாம் முடிவு அவர் கொண்டு வந்துடுவார். ஏன் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம்? ஏன் சர்ச்சுக்கு அதிகமாக போகிறோம்? ஏன் பாஸ்டர் கூட நெருங்கி ஏன் பாஸ்டரோட நெருங்கி ஜீவிக்க நினைக்கிறோம்? ஏன் ஜப குறிப்பில் எப்போவுமே நம்ம ஜப குறிப்பு முதல்ல இருக்குது? ஏன்னா நமக்கு சீக்கிரமாக நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு எண்ணம் இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பிரியமானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த சத்தியத்தை. தேவனை அறிந்து கொள்ளுவதற்கான அந்த முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவனை அறிந்து கொள்வதற்கான முயற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு தாகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? தாகம் இருந்தால் தான் முயற்சி செய்ய முடியும். வாஞ்சை இருந்தால் தான் தேவனை தேட முடியும். தேவனே சொல்லியிருக்கிறாரு, தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ when will you search? Only when you have a desire, only when you have a thirst, only when you have a need you will search your God. அப்போ பவுல் சொல்லுகிறார், ஹலோ, முக்கியமான ஜபமே இதுதாங்க, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான சத்தியம் பாருங்க. அதற்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தேவை என்னமா? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அப்போ என் ஆண்டவரை சொல்லுங்க, காடை நான் தெரிஞ்சுக்கணும்னா, பிதாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி தேவைப்படுகிறது. சொல்லுங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி தேவைப்படுகிறது. என் தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஞானம் தேவை. அல்லேலூயா. தேவனை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை உங்களாலே உங்கள் ஐம்புலங்களை கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. With your five senses you cannot understand your God. பார்க்கிறது, கேட்கிறது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, டச் பண்ணுறது, இந்த ஐம்புலங்கள், இந்த 5 சென்சஸை கொண்டு உங்களாலே உங்கள் ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. No man on the face of the earth can understand God by the 5 senses. Hallelujah. You can understand God only by your spirit. தேவனை உங்களுடைய ஆவியிலே தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் மனிதன் எப்படிப்பட்ட விதத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் ஆவியாக இருக்கிறான், அவன் ஒரு சரீரத்திற்குள் வாழுகிறான், அவனுக்கு ஒரு மனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு ஆவியாக இருக்கிறேன், ஒரு சரீரத்துக்குள்ளாக வாழுகிறேன், எனக்கு ஒரு மனம் இருக்கிறது. சரீரம் என்பது ஒரு வீடு, இந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ்கிறேன். என் காலம் முடிந்த பிறகு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஹல்லேலூயா. சரீரத்தோடு போல நான் தான் போகிறேன், சரீரம் இங்கே தான் இருக்குது, அதுதான் வச்சுருக்கிறோம், அடக்கம் பண்ணுறோமே. அப்போ நான் என் சரீரத்துக்குள்ளாக வாழுகிறேன், எனக்கு ஒரு மனம் இருக்கிறது, சிந்திக்கிறதற்கு, யோசிக்கிறதற்கு, தீர்மானிக்கிறதற்கு எனக்கு ஒரு மனம் இருக்கிறது. I am a spirit, I live in a body and I have a mind. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் பெரியமானவர்களே. அப்போ உங்கள் ஆவி செத்ததாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? ஆதாம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்தான் அல்லவா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை பாவம் செய்த பொழுது என்ன ஆச்சு பிரியமானவர்களே? தேவனோடு இருக்கிற அவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டது. தேவன் ஆதாமை தேவனைப் போலவே சிருஷ்டித்து வைத்திருந்தார். தேவன் ஆதாமை அவரைப் போலவே சிருஷ்டித்து வைத்திருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த மாத்திரத்திலே என்ன நடந்தது? அவன் தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தான் இல்லை? அப்ப என்ன நடந்தது? அவனுடைய ஆவி தேவனோடு துண்டிக்கப்பட்டது. When you disobeyed God, when Adam disobeyed God, his spirit was cut off from him. He was cut off from God. ஆதாமுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருந்தது என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. எல்லா மிருக ஜீவராசிகளுக்கும் அவன் பெயரிட்டான். Adam named every animal. இன்றைக்கு நீங்க பார்க்கிற சகல மிருகங்களுக்கும் ஆதாமே பெயரிட்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட ஞானம்! இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தா பேரிடுறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. பாஸ்டர் கேட்க வேண்டியதாக இருக்குது, தீர்க்கதரிசியை கூப்பிட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் அந்த காலத்தில் டக்குன்னு பேர் வச்சுடுவாங்க. இந்த காலத்தில் அதுக்கே பல நாட்கள், பல வாரங்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதுக்கு புஸ்தகங்கள் வாங்கி கொள்ளுகிறார்கள், அதுக்கு இன்டர்நெட்டில் போய் ப்ரௌஸ் பண்ணுறாங்க, என்னென்னத்தையோ பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏறக்குறைய எத்தனை சிருஷ்டிப்புகளை தேவன் சிருஷ்டித்தார், எத்தனை ஜீவராசிகளை தேவன் சிருஷ்டித்தார். ஒவ்வொன்றைக்கும் ஆதாம் பேரிடுகிறார். இன்றைக்கு பாட்னி ஜுவாலஜியில் ஸ்பெஷலைஸ் பண்ணவர்கள்கிட்ட போயிட்டு இந்த பழங்கள், பிளான்ட்ஸை பற்றி, அதனுடைய பெயரை பற்றி நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒன்று கூட வாயில் நுழையாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. இந்த தேவன் எவ்வளவுத்தையும் சிருஷ்டிச்சு வைச்சிருக்கிறார். இந்த தேவன் சிருஷ்டித்ததிலேயே சிறப்பான சிருஷ்டிப்பு மனிதன் ஆதாம். இந்த ஆதாம் ஒவ்வொரு மிருக ராசிக்கு பேரிடுகிறான். உன்னை கூப்பிடுறான், பேரிட்டு அனுப்புறான். அவன் என்ன பேரிடுகிறானோ அதன்படியே அது இருக்கிறது.
the name he names an animal, the way he names, அதாவது என்ன பேரை கொடுக்கிறானோ அதன்படி தன்மை உள்ள சுவாபம் அதுக்குள்ளாக வந்து விடுகிறது. அவ்வளவு ஞானத்திலே சிறந்து விளங்குகிறான் ஆதாம். காரணம், தேவன் அவனை அவரை போலவே சிருஷ்டித்தார். இப்படிப்பட்ட மகிமையில தான் தேவன் மனிதனை சிருஷ்டிச்சிருக்கிறார். அப்ப how can you know your God? You can know your God only by your spirit. அப்போ பாவம் செய்த ஆத்மா, ஆதாம் பாவம் செய்ததுனால எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம் இல்லையா? நான் பாவம் செஞ்சதுனால நான் பாவி இல்லை, ஆதாம் பாவம் செஞ்சதுனால நான் பாவியா இருக்கிறேன். இப்போ நான் பாவியா இருக்கும் பொழுது என்னுடைய ஆவி தேவனுக்கு செத்ததா இருக்கிறது. என்னுடைய ஆவி தேவனுக்கு செத்ததா இருக்கும் பொழுது தேவனை நான் அறிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் அறிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நான் பிரவேசிக்க முடியாது. அப்பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் எங்களுக்காக நமக்காக ஒப்பு கொடுத்து, பிறகு அதை விசுவாசிப்பதன் மூலமாக உங்கள் ஆவியை மறுபடியும் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறாரு. உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய ஆவி உயிரோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆவி உயிரோடு கூட இருக்கிறது. ஆமென். அன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்கள் ஆவி செத்ததாக இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் ஆவி இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உங்கள் ஆவி உயிரோடு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். God has come to dwell in your spirit. அப்ப இன்றைக்கு தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு வேதம் நமக்கு நிரூபிக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 இல்லையா? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப தேவன் இன்றைக்கு எங்க வாழுகிறார்? உங்களுக்குள்ள வாழுகிறார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் எழுதின புஸ்தகம் 1:17 அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாயிண்ட் விட்டுறாதீங்க. ஆமென். பாயிண்ட்டுக்குள்ளே இருங்க. தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும், அப்ப தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஒரு புக்கை படிச்சு பாருங்க, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற புஸ்தகம் சொல்லல, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற தியாலஜி கோர்ஸ். தியாலஜி படிச்சவங்க எல்லாம் தேவனை அறிந்தவர்களாக இருக்க முடியாது. வணங்குதா உங்களுக்கு? தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த கிருபையை கொடுக்கிறாரு. அப்போ உங்களுக்குள் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை பொழிந்தருளுகிறார். எங்கே? உங்களுடைய ஆவியிலே டெபாசிட் பண்ணுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை பற்றி தெளிவாக, துல்லியமாக, கிளியராக, சந்தேகமின்றி நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள்.